ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கும்ப ராசியில தான் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சிம்மத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 7ஆம் இடத்திலிருந்து கேது பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் பதிகின்றது. கும்பராசிக்காரர்களுக்கும் சரிதான், கும்ப லக்னக்காரர்களுக்கும் சரிதான். உங்களுடைய ராசி மீது ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால இந்த டயத்தில் கும்பராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய ஐடியாக்கள் எல்லாமே வரும். அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வை பதியுது. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் பதிகின்றது. இந்த டயத்தில் கும்பராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள், மிகப்பெரிய லாபங்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்குங்க. எதனால்னா வருமானம் என்று சொல்லக்கூடிய, குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் புதிய முயற்சிகள் எல்லாமே எடுங்க. புதிய புதிய விஷயங்களை எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பார்வை பதியுது. 7ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட ரொம்ப கவனமாகவும் ரொம்ப தெளிவாகவும் பேசுங்க. அவங்க வந்து எடுத்து கொடுக்குற சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எதுக்குமே வந்து நீங்கள் கோவப்படாதீங்க. எதனால்னா கும்பராசிக்கு வந்து பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல கேது பகவானுடைய பார்வை பதியுதுங்க. அப்போ அதாவது பாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்னா அது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பாக்கியங்கள், அதை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து சேராது. ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போகலாம், ஒரு சின்னதாக வந்து ஒரு பைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. அதுலேயுமே தாமதங்கள் எல்லாமே வருங்க. விநாயகர் பெருமானுக்கு வந்து சிதறுகாய் போடுங்க எந்த நாளில், சனிக்கிழமை காலில். அது மாதிரி ராகு பகவானுடைய பார்வை வந்து 3ஆம் இடத்துல பதிகிறதுனால, உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல பதிகிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை வந்து வாங்கி போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.